நம்ம லாஸ்டா பாத்தீங்கன்னா காப்பி அண்ட் ஆட் ரெண்டு பார்த்திருப்போம். Let me take my introduction. Take talk about okay. Right. Yeah. நம்ம லாஸ்டா பாத்தீங்கன்னா ஆட் பார்த்திருப்போம். ஆட் பாத்தீங்கன்னா காப்பி அண்ட் ஆட் பார்த்திருப்போம். காப்பி வந்து லோக்கல் ஃபைல் சிஸ்டத்துல இருந்து கண்டெய்னரோட ஃபைல் சிஸ்டத்துக்கு நம்ம ஃபைலை காப்பி பண்ணலாம். ஆட் பாத்தீங்கன்னா சிமிலர் டு தட், ஸ்டில் இது என்ன பண்றதுன்னா ஒரு யூஆர்எல் இருந்து கூட ஃபெச் பண்ணோம். ஆல்சோ இட் வில் ட்ரை டு ஜிப் ஃபன் சம் ஃபைல்ஸ். டார் ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜிப் பண்ணும். ஸோ நம்ம அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட் மீ கோ டு இன்ஸ்டன்ஸ். I don't have any files, so I'll touch ஒரு ஃபைல் இருக்கு, touch compress ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். I have ஒரு ஃபைல். ஸோ இந்த கம்ப்ரஸ் ஃபைலை வந்து I'll do ஸ்டார்ட் பண்றேன் நான். ஆர் XY -c ZF என்ன பேர் வேணும் எனக்கு? கம்ப்ரஸ் டாட் CZ எனக்கு இந்த பேர்ல வேணும். என்ன ஃபைல் பண்ண போறேன்னா compress.txt பண்ண போறேன். See, if I go and see, right, I could have this file, right? இந்த ஃபைலை வந்து நான் ஆட் வழியா ஒரு லொகேஷனுக்கு நான் மூவ் பண்ண போறேன். ஸோ I'll get this file. இந்த ஃபைல் காப்பி பண்ணிட்டேன். ஸோ instead of this, I'll take this file. இந்த ஃபைலை நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்ப் ஃபோல்டர் போகும்போது இட் வில் ஆட்டோ ஜிப் அன்டார் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துடும். I'll copy the docker file. Docker file create பண்றேன். So what would be the command? Docker image build -t tag பண்றேன். I'll give ubuntu demo கொடுத்துறேன். Then docker file specify பண்றேன். So it's downloading my image. Copy. Okay. இந்த ஃபைல் இல்ல, I'll create that new file. touch.html and demo dot new server, right? So I don't have those files. See where is our, so add compress இந்த step successful run ஆயிடுச்சு. We'll try to run a container and inside the container we'll go and see. Okay, docker run docker run -d -it. I'll give name demo. என்ன இமேஜ்ல ரன் பண்ண போறேன்?
ubuntu demo கொடுத்தோன்னா yeah ubuntu demo it will take latest docker ps it is up and running. ஸோ நம்ம இது கண்டெய்னருக்குள்ள போய் பார்ப்போம். டாக்கர் எக்ஸாக்ட் ஐபன் ஐடி கண்டெய்னர் நேம் பார்த்தீங்கன்னா டெமோ அண்ட் ஐ வாண்ட் பேஷ் ஷெல் கோ ரைட் ஐ குட் சி. ஸோ நம்மளோட ஃபைல் வந்து டெம்ப் பாத்தில் வச்சிருந்தோம் ரைட். சி வாட் ஐ டிட் நம்ம வந்து நான் என்ன ஃபைல் டாக்கர் ஃபைல காப்பி பண்ணேன். ஸோ ஐ காப்பிட் tar.zip ரைட். tar.zip ஃபைல தான் நான் வந்து காப்பி பண்ணா லைக் add command will help me to decompress that file. So அது எனக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் இட் வில் ஹெல்ப் அஸ் டு decompress the file in case if you're downloading from particular ஒரு லிங்க்ல இருந்து நீங்க பண்ணா கூட it will able to download that file and decompress for us. So ஆடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் பெஸ்ட் இன் கேஸ் சப்போஸ் உங்க ப்ராஜெக்ட்ல வந்து அது டார் ஃபைலா தான் இருக்கணும் எனக்கு அன்சிப் பண்ணக்கூடாதுன்னா யூ ஹவ் டு யூஸ் டூப்ளிகேட் ஆப்ஷன். ரன் டூப்ளிகேட் கொடுத்து வாட் யூ சே அட் த டைம் ஆஃப் ஃபைல் நீங்க ரன் பண்ணும்போது இந்த ரன் எழுதுறீங்களா யூ ஹவ் டு இன்ஸ்டால் ஒன் மோர் பேக்கேஜ் கால் டூப்ளிகேட். தென் அட் பிஃபோர் தட் ஆட் ரைட் யூ ஹவ் டு யூஸ் ரன் ரன் டூப்ளிகேட் அந்த யூஆர்எல் என்ன யூஆர்எல் வேணுமோ அந்த யூஆர்எல் கொடுத்து டவுன்லோட் பண்ணி நீங்க அந்த லொகேஷனை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யூஸ் கேஸ் ஆஃப் ஆட் அண்ட் காப்பி. ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ வி சா தென் த நெக்ஸ்ட் வி வில் சி சிஎம்டி. சிஎம்டி அண்ட் என்ட்ரி பாயிண்ட் இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா சிமிலர்லி தே ஹேவ் போத் ஆர் லைக் சேம் தே வில் டூ போத் சேம் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ரெண்டுமே வந்து இட் வில் ரன் சம் கமாண்ட்ஸ். ஒரு ஒரு செட் ஆஃப் கமாண்டோ இல்ல செட் ஆஃப் பேராமீட்டர்ஸோ இட் வில் ரன். ஸோ ஒன்ஸ் கண்டெய்னர் இஸ் கிரியேட்டட் ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆன உடனே டிஃபால்ட்டா என்ட்ரி பாயிண்ட்ல என்ன கமாண்ட் இருக்கோ இட் வில் ரன். என்ன என்ட்ரி பாயிண்ட்ல என்ன கமாண்ட் நம்ம சொல்றோமோ அந்த பாயிண்ட் அந்த என்ட்ரி பாயிண்ட்ல இருக்க கமாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகுமே. தென் சிஎம்டி பாத்தீங்கன்னா த சேம் ஆப்ரேஷன் பட் நம்ம எங்க வேணா இது ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆல்சோ இது பாத்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஓவர் ரைட் ஈஸிலி we can easily override this command during runtime. இந்த கமாண்டை வந்து சிஎம்டி இருக்குல்ல சிஎம்டி வந்து we can easily we can able to override the command. So நம்ம இந்த எக்ஸிக்யூட்டபிள் இந்த ஸ்டைல் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். லைக் வில் பி ஃபாலோயிங் திஸ் ஸ்டைல் ரைட். ஸோ ஒரு கமாண்டை நம்ம வந்து பாஸ் பண்றோம்னா அந்த கமாண்டை ஈஸியா ஓவர் ரைட் பண்ணலாம். என்ட்ரி பாயிண்ட்ல வந்து வி கேன் டூ இட் பட் டிஃபால்ட்டா ஒரு கமாண்ட் ரன் ஆகணும்னா வி ஆல்வேஸ் வில் பாஸ் தட் கமாண்ட் இன் என்ட்ரி பாயிண்ட். இன் கேஸ் ஆஃப் எனி ஆர்குமெண்ட் தட் வி வாண்ட் டு சேஞ்ச் டூரிங் அ ரன் டைம்ல நம்ம எதுனா ஒரு ஆப்ரேஷன் கமாண்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்ப வேணும்னா வில் பாஸ்
we'll pass that in CMD and we can override whenever we need. So so far நம்ம இதுலயே பார்த்திருப்போம். We use CMD, right? CMD, Nginx, IFNG and daemon off நான் கொடுத்திருக்கேன். So I'll try to change this to entry point. Then I'll remove this daemon off. So I removed it. Then இங்க பாத்தீங்கன்னா I'll pass here CMD daemon off இங்க பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. So we are at so entry point நான் வந்து டிஃபால்ட்டா ஒரு கண்டெய்னர் பண்ணாச்சுன்னா it will do. Once it done இந்த கமெண்ட் ரன் ஆகும். So why is specify here we can override this during runtime. I'll show you. So I don't want this to be here. Run வேணாம், duplicate வேணாம். I'll move here too. Okay. So I'm in container and exit Docker. Yes. I'll remove this container after container. No my address. Remove. Yeah. So VI shop file. I'll try to copy this last slide. So I'm here. So I'll run this Docker file. Yeah. It's built that. See, it's successfully tagged in the commander run ஆயிடுச்சு. If we run this container, right? Yeah, command right. So my Docker is up and running. Docker ps-a. Okay. See, still it specify நம்ம என்ன கமெண்ட் கொடுத்தோமோ it was there and it was up and running. நம்மளோட கண்டெய்னர் பாத்தீங்கன்னா up and running. So இப்போ இது நம்ம ரன் டைம்ல எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது? So we passed here as daemon off. So I will pass a new command. So instead of daemon off, I'll pass daemon on here. So the container won't run in background and it will get stopped. And the particular Nginx service பாத்தீங்கன்னா it won't run in background. It will stop, it won't start the services, and the service start agana our container will get failed and we'll see like that status. So I'll stop this container.
Yeah, it got overridden. So I say right, நம்ம வந்து ரன் டைம்ல சேஞ்ச் பண்ணலாம். So after the image, I'm specifying daemon daemon on கொடுத்துட்டு same. I'll just give in colon and I'm starting the container. See, container is started. If we see Docker, PS, right? So no, nothing is showing. If I go PS hyphen array, it got exited a 9 second ago. So if I'm create பண்ணது, it got exited. So what was the issue? So if you go Docker logs container, container name கொடுத்துற, I'll using the name here, container name. So Docker logs demo கொடுத்தீங்கன்னா, see, it says a invalid option not. So I can't able to do that. So suppose like a Docker file, if I give some other command, I'm giving consider. I think. So I'm passing some nothing not related to anything. Something I'm passing. So I'll remove the exit that demo container. Example, forum, fairness, remove it. I removed it. So I will build the Docker file again. Now Docker file build பண்ணிட்டேன். So this time I used something command that is not related at all. So இப்போ நான் run timeல அந்த command நான் change பண்றேன். So instead of what I will specify all, then I will start container. If I see my container status, right? Why it got? Let me see what was the issue. So I think we have to pass it in there. Something like that. See, we have to pass with colon, double quotes. Okay. So this command got overrated. Then if we see logs, right? Our number container upload, so we don't have any logs. So our container is working. If we want to verify that, we can verify from the browsers. But our index.html எதுவுமே இல்ல. So we won't get any pages. See, index. Sorry. We don't have any files in the index.html. So we can't do verify. Like if you want, we can to rebuild the image. So I'll rebuild the image for you. I show this is that's page. Okay. For a second, I'll answer your question, Rishi. Just give it a computer software or my channel. சொல்லுங்க ரிஷி, உங்களோட கொஸ்டின் சொல்லுங்க. குட் மார்னிங் பிரமோத். ஒன்றும் இல்லை பிரமோத், இப்போ டெமோ ஆஃப் நமக்கு இது டீமன் ஆஃப் நம்ம கொடுத்துட்டோம்னா ஆக்சுவலாக கண்டெய்னர் நிற்கணும்ல இல்லையா? ஆமாம்மா, நான் டீமன் ஆஃப்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும் சொல்லி ஸ்பெசிஃபை பண்றோம். அந்த சர்வீஸ் வந்து யூ கீப் இட் இன் ஏ பேக்ரவுண்ட் இட் செல்ஃப். ஸோ அதோட மீனிங் அதுதான், லைக் டீமன் ஆஃப். ஸோ இட் வுட் பி லிட்டில் கன்ஃபியூசிங். ஆன்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். பட் டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா டீமன் ஆஃப்னா யூ கீப் த சர்வீஸ் ரன்னிங் இன் த பேக்ரவுண்ட். ஓ சரி. ஸோ ஆன்னா ஆன்னா லைக் இட் வில் ஸ்டாப் த ப்ராசஸ். லைக் எப்படின்னா ஆன்னா இட் வில் கிவ் யுவர் லைக் உங்களோட இது கொடுத்துரும், எஸ்டிடின்னு கொடுத்துரும், ஸ்டாண்டர்ட் இன்புட்டோட கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துரும். ஸோ த சர்வீஸ் வில் கெட் ஸ்டாப். நம்ம இப்போ சம்திங் இப்போ ஒரு கண்டெய்னர் நம்ம சப்போஸ் இப்போ ஐ கிரியேட் ஒன் கண்டெய்னர் வித்தவுட் டின்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்றேன். வித்தவுட் அட்டாச்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். டாக்கர் ரன் கிவ் ஸ்பெசிஃபை டெமோ ஒன்.
receive box or something like al fine ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். See, once I run, right, uh, it got extended up. Like, got run. Model. டைப்போ. So I'm mentioning to dash here. This is equal to 12. I'll get one more image. BC box என்ன நேம்ல இருக்குன்னு பாத்துறேன். That image is small size. BC box. BC box இருக்கு. BC box பாத்தீங்கன்னா இருக்கிறதுல small, one of the smallest image. So I'll run 1, 2, 3 கொடுத்துட்டு I'm using BC box. Then I want SH shell ன்னு வச்சுக்கோங்களேன். It's not running. ஏன் run ஆகல? Okay, I need to specify. I need a controller. Okay. See, I'm inside the container, right? So Yes. it is that. இப்ப நான் வந்து இதை விட்டு எக்ஸிட் ஆகணும்னா I have to give control C. Then if I see my exit கொடுத்தோம்னா, so I'll become outside that container, right? Consider like that. Daemon on பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல இருந்து இட் வில் கம் அவுட் ஆயிடுச்சுன்னா the process will get stopped and you could see container is in exited state. So அதனாலதான் we always specify daemon offனா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும், பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஆன் லைக் foreground ப்ராசஸ் ஆன் பண்ணாதுன்னு சொல்லி சொல்றோம். So will run it in background itself. So நம்மளோட கண்டெய்னர் வந்து அப் அண்ட் ரன்னிங்ல இருக்கும். ஓகேவா? அதனாலதான் we are specifying at last stage. So நம்ம டாக்கர் ஃபைல்லயே we are specifying that in a last stage because once all this like things ஒரு சாஃப்ட்வேரோ இல்ல பேக்கேஜோ நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம், but last only we are asking our packages like our things to start. Consider like this. இப்ப where is that system ctl docker status. If this way this is status docker. See, இப்ப பாத்தீங்கன்னா my keyboard is like stop, right? If I want to come out this, I want terminal. இப்ப எனக்கு terminal வேணும்னா I have to give Q and come out, right? So similarly, it's like in one. It will like it will block our இன்புட். ரெண்டு இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் இன்புட் ஒன்னு இருக்கு, ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இருக்குல்ல. ஸோ இட் வில் பிளாக் அவர் ஸ்டாண்டர்ட் இன்புட். HTDN வந்து இட் வில் பிளாக். ஸோ த சர்வீஸ் வில் பி அப் அண்ட் ரன்னிங் இன் த பேக்ரவுண்ட். அதனாலதான் வி ஸ்பெசிஃபைங் இட். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. ஸோ தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ். இன் மோஸ்டா கேட்டீங்களா உங்களுக்கு இன்டர்வியூல இதுல மேபி தே ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின். Difference between CMD and entry point. CMD and entry point will do same operation, but CMD values can be easily overwritten during the runtime. ஒரு runtime இப்போ நம்ம கண்டெய்னர்லயே runtime ரன் பண்ணும்போது அந்த கண்டெய்னரை we could see, right, we can able to easily do a changes, right? So that is the main difference between CMD and entry point. Okay, consider entry point ஒரு set of command வந்து run ஆகணும், but that should be a default one during my container starts. So at the time we can specify that. So in case if I want to change the value of that particular command during runtime or during runtime, that time we can use CMD.
see நம்ம அதோட requirement we can do over it or not. So the higher precedence பாத்தீங்கன்னா whatever we are doing at runtime, right? The higher precedency that will affect whatever you write in CMD. It easily override. இந்த என்னன்னா என்ன எழுதிருந்தாலும் it will override during the runtime of our container. Okay. So இத இந்த logs இதெல்லாம் பார்த்தோம்ல. So is there any way we can see the other logs in our missions? Yeah, I will start the container again. Yeah, I'll run it again. So run docker ps hyphen a. Oh, sorry, yes, oh, it is created. Where is we not? We need up and running, right? So it is up and running. So we can use docker container inspect. நம்ம இது வரைக்கும் image தானே பார்த்தோம். So we can able to see the container also. So if you go and see the container நீங்க inspect பண்ணி பார்த்தீங்கன்னா you can find a logs also. என்ன image, என்ன host name, so ஒரு running containerல whatever we have. So far there is no logs because our system is up and running nala it is not capturing any log. So you could see all the details. என்ன நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்தர் கிளாஸஸ்ல நம்ம நெட்வொர்க் பார்க்கும்போது நெட்வொர்க் என்ன இது யூஸ் பண்ண போறோம். ஸோ கேட்வே ஐபி அட்ரஸ் ஸோ எல்லாமே வந்து வி கேன் சி இன் கேஸ் இஃப் திஸ் கண்டெய்னர் ஹேவ் ஏ லாக்ஸ் ரைட் தட் ஆல்சோ வி கேன் ஏபிள் டு சி ஸோ நம்ம ஹெல்த் செக் பார்க்கும்போது இட் வில் கிரியேட் லாக்ஸ். ஸோ ஐ ஷோ யூ தட் டைப். ஓகேவா? எங்க போய் நம்ம செக் பண்ணலான்ட்டு ஐ ஷோ யூ. இங்கே பாத்தீங்கன்னா எந்த பிளேஸ்ல லாக்ஸ் இருக்குன்ட்டு யூ கேன் சி ஒன் மோர் வே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வுட் பி பாத்தீங்கன்னா ஷெல். ஷெல்னா என்ன? ஸோ வி நோ தட் ரைட் டாக்கர் ஹிஸ்டரி டாக்கர் ஹிஸ்டரி image, right? Docker image, Docker image history, Ubuntu, right? Image, this one, demo not latest, right? நம்மளுக்கு தெரியுது நம்ம ஷெல் என்னன்னா லைக் டிஃபால்ட்டா நம்மளோட ஷெல் பாத்தீங்கன்னா இட் இஸ் ரன்னிங் ஹியர், ரைட்? ஸோ /bin.sh/ss-c இந்த ஷெல்லு தான் வந்து இட்ஸ் லைக் டிஃபால்ட்டா ரன் ஆகுது. இன்கேஸ் ஐ வாண்ட் டு ரன் திஸ் கமாண்ட், எல்லா கமாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் திஸ் கமாண்ட் ஷுட் ரன் இன் பேஷ்ல தான் ரன் ஆகணும். எனக்கு எஸ்எஸ் ஷெல் யூஸ் பண்ண வேணாம், பேஷ் ஷெல் தான் யூஸ் பண்ணணும்னா ஹவ் வி கேன் டூ, ரைட்? ஸோ இப்போ நம்ம எந்தெந்த கமாண்ட் வந்து எங்கெங்க யூஸ் பண்ண போறோம்ட்டு யூ ஹவ் டு நோ தட். ஸோ ஃபார் இயர், ரைட், ஐல் யூஸ் ஷெல் நத்திங் பட் சேம் கோலன். ஸோ தென் இயர் என்ன ஷெல் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ வி நோ, ரைட், பேஷ் யூஸ் பண்ணோம்னா பின் பேஷ். தென் ஒன் மோர் ஆப்ஷன் வி ஹவ் டு பாஸ் ஐஃபன் சி. See here, right? C இருக்குல்ல. So we have to pass that C. So small one. So I want to run this in the till this copy command வந்து bash shell run ஆகட்டும். Post that I want to use the like normal sh shell யூஸ் பண்ணட்டும். இன்னும் நம்ம மென்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். Oh, I'm mentioning there. So மீதி இந்த இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெல்லே யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு மத்த ஷெல் நீ யூஸ் பண்ணாதன்னு சொல்லி we are specifying that. So I'm just copying here and I'll stop the container. Docker container rm -s demo, right? Volume container Docker rm demo. So the container removed. Yeah. So I'll replace the Docker file.
Yeah. So this is my Docker file. I'm saving it. நான் இமேஜ் ஃபில் பண்றேன். Sorry, it's somewhere shell requires to be in JSON format. Yeah, okay. I know what I did. Okay. So I missed to use comma. So whatever we pass, right, in square braces, ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு லைக் இன்னொரு பார்ட்டுக்கு ஒரு பேராமீட்டருக்கு இன்னொரு பேராமீட்டருக்கு we always use like comma. I didn't mention that. Okay. So if we don't want to start container, we can start from the history itself. History. Ubuntu demo, right? Yeah. See, நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா? லைக் இந்த கமாண்ட் வந்து ஷெல் இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க இருந்து நீ பேஷ் யூஸ் பண்ணு. போஸ்ட் தட் யூ கேன் சி எஸ்எஸ். ஸோ இது எது யூஸ் பண்ணோம்னா சம்டைம்ஸ் வந்து லைக் யூ ஹேவ் ரெக்குவயர்மெண்ட் பர்டிகுலரா இந்த பேக்கேஜ் யூஸ் வந்து இந்த ஷெல்லில் தான் ரன் பண்ணணும். ஆர் பாண்ட் ஷெல் இருக்கோ இல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ஷெல்ஸ்ல எதுலாம் வேணுமோ ரன் பண்ணணுமோ யூ கேன் மென்ஷன் தட் ஷெல் அண்ட் யூ கேன் ரன் த கமாண்ட். ஓகே. இது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்கு நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம்னா விண்டோஸ் கண்டெய்னர். சப்போஸ் நீங்க விண்டோஸ் கண்டெய்னர் நீங்க ரன் பண்றீங்கன்னா சம் பீப்புள் வில் ப்ரிஃபர் டு ரன் இன் கமெண்ட் ப்ராப்ட் அண்ட் சம் பீப்புள் ப்ரிஃபர் டு ரன் இன் பவர் ஷெல், ரைட்? ஸோ இன் கேஸ் ஆஃப் இன் விண்டோஸ் கண்டெய்னர் we will specify to change the command prompt cmd to PowerShell. So for that they will use. So நம்ம லினக்ஸ்ல ரன் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் லைக் ஆல் ஷெல் ஆர் சேம். எது எது பண்ணாலும் the process would be same. So லினக்ஸ்ல this command is not useful like use at all. In case of in shell, right? ஷெல் பண்ணும்போது you know difference, right? cmdக்கும் PowerShellக்கு huge difference. You can run like you can do automation in PowerShell, right? PowerShell scriptingல நீங்க எழுதுனீங்கன்னா you can do much கஸ்டமைசேஷன், நிறைய கஸ்டமைசேஷன் ஃபார் விண்டோஸ்க்கு நம்ம பண்ணலாம். ஃபார் தட் யூ கேன் டூ தட். அதுக்கு என்ன கமெண்ட்னா லைக் யூ ஹாவ் டு மென்ஷன் தட். ஸோ சேம் லைக் ஷெல் கொடுப்பீங்க. சிஎம்டி தென் கோலன் சாரி செமிகோலன் சாரி கமா தென் ஸ்லாஷ் எஸ் then slash C. ஓகேவா? ஸோ this will this will change to a command prompt to PowerShell in விண்டோஸ் கண்டெய்னர் தான். நீங்க நார்மலா இதுக்கு யூஸ் பண்ணணும்னா லினக்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னா we know, right? Shell we know, right? Bin dash comma -c for command -c for command, then we close it. So it will, right? Either will this is for the Linux shell. Linux shellக்கு இந்த கமெண்ட் லைனக்ஸ் ஆர் யூனிக் ஷெல் எதுவாக இருந்தாலும்
For that, we'll use this in the command to run our things. Okay, to change shell in case requirement has to run in particular shell, we can do that. Okay, so yeah, so one more thing. Our next thing, we'll see work dir. Where is work dir? Like work dir is nothing but working directory. Working directory. So what is this use of work dir? Na? If some case, if I am copying one file, ஒரு file வந்து நான் copy பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். Copying from local system to particular இந்த place போறேன். So எனக்கு இந்த particular place வேணா. So I want a காமன் பிளேஸ். இப்போ இங்க ஒரு ஒர்க் நான் இங்க ஒரு செட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ வாண்ட் மை ஒர்க் ஃபோல்டர் ஷுட் பி ஆல்வேஸ் வாட் எவர் ஃபைல் ஐ காப்பி ரைட். இந்த காப்பி வந்து எனக்கு டிஃபால்ட்டா இங்கேயே வேணும். ஸோ ஐ மென்ஷனிங் இதுதான் வாட் எவர் ஐ டூ. இதுக்கப்புறம் நான் என்ன ஃபைல் காப்பி ஆப்ரேஷன் பண்றேனோ எது பண்ணாலும் ஐ வாண்ட் திஸ் பிளேஸ், எனக்கு இந்த பிளேஸ்ல காப்பி பண்ணு. ஸோ வி மென்ஷன் ஒர்க் டைரக்டரி. ஸோ ஒர்க் டைரக்டரி வி நோ. இப்போ நம்ம டாக்கர் ஃபைல் ரன் பண்ணும்போது வி யூஸ் டு புட் டாட், ரைட்? டாட்னா இந்த கரண்ட் லொகேஷன்ல என்னோட ஃபைல் இருக்கு. ஸோ என்னோட டாக்கர் ஃபைல் இருக்கு, நீ இங்க இருந்து ரன் பண்ணிக்கோன்றோம்ல. சிமிலர்லி இங்க அதே போலதான் வி ஹவ் டு ஸ்பெசிஃபை. நான் என்னோட ஒர்க் டைரக்டரி செட் பண்ணிட்டேன். தென் ஐ வாண்ட் டு காப்பி ஆல் ஃபைல்ஸ் ஹியர். ஐ பிலீவ் டாட் ஸ்லாஷ், ரைட்? ஸோ ஏன்னா நம்ம மல்டிபிள் ஃபைல் காப்பி பண்றதுனால யூ ஹவ் டு யூஸ் ஸ்லாஷ் ஆப்ஷன். ஸோ நான் இங்க ஒர்க் டைரக்டரி செட் பண்ணிட்டேன். எனக்கு இங்க தான் என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி ஆகணும்ட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். அதே போல ஒன்ஸ் யூ லாக்ட் இன் டு யுவர் கண்டெய்னர், ஒன்ஸ் நீங்க கண்டெய்னர் பில் இமேஜ் பில் பண்ணிட்டு கண்டெய்னர் ரன் பண்ணிட்டு when you log into your container, our default path பாத்தீங்கன்னா இந்த பாத் தான் நம்மளுக்கு வரும். ஸோ யூஸ்வலி இஃப் யூ டிடன்ட் ஸ்பெசிஃபை, ரைட், வில் கெட் ரூட்டோட ஓம் பாத் கொடுக்கும். ஸ்லாஷ் ரூட்டோட பாத் நம்மளுக்கு ஷோ ஆகும். இன்கேஸ் இஃப் யூ செட் ஒர்க் டிஏஆர், ஒரு டைரக்டரியே நம்ம செட் பண்றோம்னா அந்த செட் பண்ற டைரக்டரி பாத்தீங்கன்னா இட் வில் பி ஆர் like home directory. Home directory, when we log into that container, the first thing we'll see in this particular container, we'll see in runtime. So I'll see, no, I believe no container is running. Docker create Docker file with HDR. My Docker file நான் இங்க பேஸ்ட் பண்றேன். So still I want pass it. I will. Sorry, I have to stop the container, right? Sorry, I didn't build the image. Image I built பண்ணல. Docker, whatever we do changes in Docker file, we have to build the image, right? Okay. Then I will build the image first. So I build my image. I will run my container. Container is up for preview Docker BS. It is up. So இப்போ நம்மளோட இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா Docker exec -it container name demo. I need bash shell. So if you see, you can able to see, right? நம்மளோட இது பாத்தீங்கன்னா default before when we go into container it would be a home path. If we pwd, right, நம்மளோட home like whatever we set in work directory அந்த பார்ட் வந்து டிஃபால்ட்டா செட் ஆயிடுச்சு. வேர் வி யூஸ்னா இது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஜாரோ இல்ல ஒரு வார் ஃபைலோ நீங்க வந்து காப்பி பண்றீங்க வச்சுக்கோங்களேன். காப்பி பண்ணிட்டு அட் ரன் டைம் இந்த டைரக்டரி செட் பண்ணிட்டோம்னா இங்க இருந்தே ஜாவா கம்பைலரா ரன் பண்ண சொல்லி நம்ம சொல்லுவோம். லைக் we know that, right, war file we can put it in www.html it will run. In case of it is jar file, what we do, right, we'll copy that file to this particular artifact like in the location or location and the location copy பண்ணிட்டு at doing run point, right, we use java to start the image. So instead of nginx we'll use java
then here -c or something option we have to pass. Then whatever the container here, right? Yeah, whatever jar file, particularly in this particular work directory place, right? In the particular place there is a Java file வந்து it will run ஆகும்போது we can able to see our application. Okay, வா? So I'll show you uh, when we like integrate Docker in with Jenkins பண்ணும்போது I'll show you. Okay, வா? So திஸ் யூஸ் ஆஃப் ஒர்க் டைரக்டரி. அப்போ நம்ம பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் டைரக்டரி தான் நம்ம டாக்கர் ஃபைல்ல இருக்குன்னா இல்ல, வி கேன் யூஸ் மல்டிபிள் ஒர்க் டைரக்டரி. ஸோ இஃப் ஐ வாண்ட் இயர் ரைட், ஸோ போஸ்ட் திஸ் ஆப்ரேஷன் ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு திஸ் பிளேஸ். எனக்கு இது நான் மாத்தணும். ஸோ ஐ வாண்ட் டு செட் நவ் திஸ், இங்க இருந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ வி கேன் சேஞ்ச் இட். அதர்வைஸ் இங்க வந்துட்டு ஐ வாண்ட் டு சேஞ்ச் இயர், ஸோ இங்க கூட நான் சேஞ்ச் பண்ணணும்னா ஒர்க் டியர் ஸ்லாஷ் டிஎம்பி, இதுதான் என்னோட லாஸ்ட் ஒர்க், இதுதான் என்னோட ஒர்க் டைரக்டரியா இருக்கணும். வென் எவர் ஐ லாகின் ரைட், ஐ வாண்ட் டு சி திஸ் இஸ் அஸ் மை கரண்ட் டைரக்டர், யூ கேன் டூ. பட் கன்சோல் வாட் வில் டூ ரைட், வென் யூ எக்ஸிக்யூட் ஒரு இமேஜ் பில் பண்ணிட்டு அந்த கண்டெய்னருக்குள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா வாட் எவர் த லாஸ்ட் ஒர்க் டைரக்டரி, என்ன ஒர்க் டைரக்டரி வந்து லாஸ்டா எடுத்திருக்கோ that container, that path will be your default path. So I'll exit this container. I'll exit this container. Also, I'll stop the container docker ps, sorry, docker rm hyphen s demo. Let it stop. Yeah, it got stopped. I'll do a docker file. I'll do remove another. So I will copy this. So I'm pasting my content here. Okay, so content பண்ணிட்டா I'll be so building a image. So my steps were built. So if I start a container, right? And I started a container. Then if I go inside that my container, right? You could see my last path is temp. So temp temp தான் யூஸ் பண்ணிருக்கோம். So that as my default path. Okay, one. So we can specify multiple work directory. Okay. So ஏன் இதுமே நம்ம பண்றோம்னா லைக் வாட் ஆர் த நம்பர் ஆஃப் லேயர்ஸ், நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆர் சைஸ் பாத்தீங்கன்னா கண்டெய்னர் சைஸ் வில் பிகம் ஹியூஜ். Inside the container, right? So there is, we in our step, right, there are 18 layers, right? So if I docker ps hyphen s, right? இப்ப நம்ம இது இப்ப ரன் பண்ற ப்ராசஸ் we don't have major things, so that's why it's 21b like 21 bytes தான் இருக்கு. Suppose in case we run a huge files or huge things, right, the number of layer also will affect. இதை நம்ம எப்படி குறைக்கலாம் கூட, how we can flatten சொல்லுவாங்க. அது எப்படி flatten பண்ணலான்ட்டு I will show you at the last classல சொல்றேன் நான் உங்களுக்கு. flattenனா என்ன இது. So ஒர்க் டைரக்டரினா டிஃபால்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேவா? டிஃபால்ட் ஒர்க்கிங் டைரக்டரி தான் வில் ஸ்பெசிஃபை. ஓகே, தென் த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாப் சிக்னல் பார்ப்போம். வாட் இஸ் திஸ் யூஸ் கேஸ்? நம்மளுக்கு தெரியும் வாட் எவர் ரன்னிங் இன்சைட் அ கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் இப்போ ஒரு ப்ராசஸ் ரன் ஆகுதுன்னா we know that the process ID would be 1, right? ஒரு ப்ராசஸ் ரன் ஆகுதுன்னா ப்ராசஸ் ID is 1. ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் லினக்ஸ் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ரன் ஆகுதுன்னா அந்த கண்டெய்னர் வந்து we can't able to see that because it would be a child process to a docker. So அந்த ப்ராசஸை நம்ம பார்த்து கில் பண்ணோம்னா வில் இன்ஸ்பெக்ட், ரைட்? If you want to kill this running container, so what we do, docker inspect
inspect and container name demo கொடுத்தோம்னா from here we can able to see the PID. இங்க ஒரு PID இருக்கும். Somewhere it is there would be a PID. See, இந்த PID இருக்கு. So if you see PS நம்மளோட மெயின்ல பாத்தீங்கன்னா so you could see you on the particular ID you can't able to see here. So what was that? Give me a minute. ஒரே செகண்ட் இருங்க. I'll come back. I'll come back. Give me a minute. Okay. So நம்மளோட ப்ராசஸ் அங்க பாத்தீங்கன்னா it was running under where is it? So our process பாத்தீங்கன்னா 6076, right? You can't find any value like under 6075 something. So நீங்க பார்த்தா கூட you can't able to see that. So if I want to kill, right, அதே போல நான் எடுத்து போய் கில் பண்றேன்ல. kill kill line kill line something will do, right? kill now 9 and the process ID என்ன process ID கொடுத்தோம்னா our container will get killed, right? So அதே போல in case of கண்டெய்னருக்குள்ள நம்ம ரன் பண்ணும்போது our container is taking so much time. ஒரு நிறைய டைம் எடுக்குது. if I want to stop that அந்த கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணணுமோ ஸோ எதனா பண்ணணும்னா we can use a option called SIG kill. so இது மோஸ்டா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளோட பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கு. சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு ரன் ஆஃப்டர் இயர், ரைட்? ஸோ if it is taking more time na I can use HG kill. It means particular அந்த டெம்பரவரி ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகி டெலீட் ஆக டைம் எடுத்துச்சுன்னா we can pass this parameter and we can kill it. So அதே போல there is இந்த ஒரே ஆப்ஷன் தான் இருக்கா HG killன்னு பார்த்தோம்னா இல்ல. we have terminate process terminate பண்ண SIG terminate stop signal terminate. இந்த ரெண்டு ஆப்ஷன் தென் ஒன் மோர் திங் ஸ்டாப். இந்த மூணு ஆப்ஷன் வில் யூஸ். இந்த மூணு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வி won't பாஸ் எனி பேராமீட்டர் along with this, but it will I believe, right? Yeah, we won't pass any parameter to this. So மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்மால் ப்ராசஸ் தான். ஸோ இட் won't we never use this like signal stop signal anywhere. In case of if it is our container is taking more time to come out from that particular places. So நம்ம இங்க லேயர்ஸ் பார்த்துருப்போம்ல. ஸோ ஒரு லேயர் பார்க்குறோம்னா so we are seeing so much layer, right? If by particular layer takes time, right? நிறைய டைம் ஆகுது. So if I want to stop that particular process na we can use. So that time you can use, but your container will get affected. அந்த ப்ராசஸ் முடியாம முன்னாடியே நம்ம கில் பண்றோம்னா our process will get terminated, right? So for that we never use that in our any projects or anywhere. We never use it. So that's why. But we could say that இந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ இந்த த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்கு HCKல. Can verify from the docs either. Okay. Then next to பாத்தீங்கன்னா should be a volume. Volume. Volume is the main concept. I'll just give you small overview மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா வால்யூம் தனியாவே ஒரு மாடல் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம கண்டெய்னர் வந்து in case of கண்டெய்னர் delete ஆயிடுச்சுனாலும் we can able to recover the data from the volume. ஸோ வால்யூம்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா டைனமிக் இருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டைப் இருக்கு. நம்ம இப்ப இங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா டைனமிக் அட் ரன் டைம். ஐ வாண்ட் டு கிரியேட் ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி எனக்கு மவுண்ட் பண்ணு. ஸோ டைனமிக்கா நீங்க கிரியேட் பண்ணும்போது என்ன இருக்கும்னா
டைனமிக்கா ஒரு வால்யூம் நீங்க கிரியேட் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். கிரியேட் பண்றீங்கன்னா, இட் வில் அசைன் இட் வில் அசைன் எ அ அ எப்படி சொல்றது? இட் வில் அசைன் ஓன் நேம். ஓன் நேம் பார்த்தீங்கன்னா, ஒரு கமிட் ஐடி போலவே இருக்கும். ஸோ, அந்த கமிட் ஐடி போலவே இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இன் கேஸ் நம்ப பார்க்கணும்னா, இஃப் வி சி டாக்கர் வால்யூம் எல்எஸ் குடுத்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் வால்யூம் என்னென்ன வால்யூம் இருக்குன்னு இட் வில் ஷோ. ஐ அம் ஜஸ்ட் கிவிங் எ டெமோ பர்ப்பஸ் ஹியர். ஸோ, இங்க நம்மளோட வால்யூம் பார்க்கும்போது, அ கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஸ்டாட்டிக்னா என்ன? பைண்ட் மவுண்ட்னா என்ன? ஸோ, அதர் டைப்ஸ் ஆஃப் மவுண்ட்னா என்னன்னு சொல்லி வில் பி சீயிங். ஸோ, ஐ அம் இங்க யூசிங் வால்யூம் வால்யூம் யூஸ் பண்ணிட்டு, ஐ வாண்ட் டூ மவுண்ட் திஸ் வால்யூம். எனக்கு இந்த வால்யூம் வேணும் சொல்லி நம்ப மென்ஷன் பண்றோம். ஸோ, ஐ அம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் பாத் and pasting here. And whatever things in this particular volume, it should be backed up. இதுதான் suppose in case of a container, like it went out, container இல்லைனா கூட with the help of volume, right? I will recover my data we can use it. So இது நம்ம ஜென்கின்ஸ்ல பார்ப்போம். லைக் ஒரு ஜென்கின்ஸ் வந்து நம்ம டாக்கரா ரன் பண்ணிட்டு அந்த வால்யூமை எடுத்துட்டு தென் கண்டெய்னர் டெலீட் பண்ணிட்டு அந்த கண்டெய்னரை எப்படி அந்த வால்யூமை ரீஅட்டாச் டு ஆர் கண்டெய்னரும் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் ஃபார் பேசிக் பர்பஸ் ஐ மீன் டூயிங் இயர் ஃபார் வால்யூம் வில் சி ஏ டீடைல்டு மாடியூல். ஓகேவா? டோன்ட் வரி. வால்யூம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. ஸோ we took வால்யூம். நான் வால்யூம் இந்த இந்த பிளேஸை எனக்கு வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ வாட் ஐ டூ, ஐ நீட் டு புட் இட் இன் மை டாக்கர் ஃபைல். vi docker file. Then I'm pasting my command here. So then I'm saving it. Let me see any command, any container is running or not. Only one is running. So I'll stop docker rmf demo. Yeah, okay. So yeah, first I'll build the image. My image is built. Image build பண்ணும்போது we specified volume, right? So அப்ப நம்மளோட volume create ஆயிருக்குமா? No, it won't create. So so it won't create. So நம்ம என்ன சொன்னோம்? We wanted to be a dynamic, right? Dynamicனா the container should be up and running. இப்போ நான் என் container ஸ்டார்ட் பண்றேன். See, I'm started my container. If I see my volume right now, see ஒரு volume எனக்கு create ஆச்சு. What? See, I could see a volume name. So நான் சொன்னல it will be in a different name. Like it will be auto generated name that we will use. ஓகேவா? ஸோ இந்த டிரைவர் இந்த வால்யூம் நேம்னா லைக் ஃபர்தர் கிளாஸஸ்ல நம்ம ஃபுல்லா ஒரு டீடைல்டாவே நம்ம பார்க்க போறோம். ஸோ இஃப் யூ சி ஆர் ட்ரெலோ போர்ட், ரைட்? If you see our Trello board where is Docker. So we have called Docker storage itself, right? So Docker storageல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். என்னென்ன ஸ்டோரேஜ் டைப்ஸ் இருக்கு, வால்யூம் மவுண்ட் சினாரியோஸ், என்னென்ன சினாரியோஸ் வேணும். ஆஹ் ஒரு ஜென்கின் சிஐடிசி பிளே ஒரு வால்யூம் மவுண்ட் பண்ண போறோம். ஸோ பைண்ட் மவுண்ட் அண்ட் அதோட சினாரியோஸ் என்ன. ஸோ வில் பி சீங் ஆல் திஸ் திங்ஸ். நோ வரிஸ். ஓகே. இப்போதைக்கு ஐம் ஜஸ்ட் ஷோயிங் வாட் இஸ் வால்யூம். ஓகேவா? வால்யூம் பார்த்தோம். ஓகே. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா இன் கேஸ் ஆஃப் மை கண்டெய்னர் கோஸ் ஆஃப் ஆர் மை கண்டெய்னர் இஸ் டெலிட்டட். இப்போ பாருங்க, ஐ ரிமூவ் மை கண்டெய்னர். ஸோ ஐ டாக்கர் ஆர்எம் -f வாட் மை கண்டெய்னர் நேம் டெமோ, ரைட்? ஸோ ஐ ரிமூவ் மை கண்டெய்னர். இப்போ கண்டெய்னர் ரிமூவ் ஆயிடுச்சு. Let it remove. Yeah, still I could see my volume. If I do ls, right? A container இப்ப இல்ல. I don't have my container. See, I don't have my container even in ps-a. So we removed it, right? So we don't have that demo, right? We don't have that. So
container removed, container deleted, ஏதோ ஒன்று நடந்துடுச்சு. Then I want to get my data back னா we need volume. So அந்த volume இங்க இருக்கு. From this here we can reuse. We can attach this volume to our container during runtime. With the option we use -v. -v ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த container reattach பண்ணிட்டு we can able to see the data what was in there. ஓகேவா? So this is that. Then one more option we'll see like user. Where is user? User இல்லையாங்க? I didn't mention. Okay. So we'll see L check, then we'll go to user. ஓகேவா? L check நார்மலா என்னன்னா இப்போ ஒரு கண்டெய்னர் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். we know it is up and running. So in case we want to specify in the status helpers whether my container is healthy or not healthy. நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்றதுக்கு we will use L check commands. L check commands நீங்க கொடுக்கும்போது so what we do, right? What usually we do what to na. இப்போ I have this container, right? I'll start container. So if I start the container again, right, it will create a new volume. இப்போ நான் பண்றேன்னா இன்னொரு வால்யூம் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது? I'll show you further. Okay. So my container is up now. If I go inside the container, docker exec -it, then the name demo, then I need bash. ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்றதுக்கு யூஸ் curl, right? curl http colon if you go local host, right? local host கொடுத்தோம்னா ஸோ curl இல்லையா நம்ம இதுல ஸோ will install apt-get install curl -y. So I'm installing this curl packages in our container install பண்ணிட்டேன். Then I'll try to curl. See, this is my index page and I'll get, right? So இதுதான் வில் கன்சிடர் இன் ஆர் எல் செக். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகுதான்ட்டு நம்ம செக் பண்றோம். இஃப் யூ யூஸ் -fனா இட் இஸ் லைக் சைலண்ட் ஆப்ரேஷன். ஸோ நம்ம கிட்ட ஒரே ஒரு லைன் இருக்கிறதுனால இட் கிவிங் ஒன்லி ஒன் லைன். இஃப் ஆர் இண்டெக்ஸ் டாட் HTML பார்த்தீங்கன்னா ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட் இருந்ததுன்னா இட் வில் ஷோ ஆல் 100. ஸோ இஃப் ஐ கிவ் -fனா -f ஃபார் சைலண்ட் கேர்ள். ஸோ ஒரே வாட் எவர் இட் பி, ரைட், ஒரே லைன்ல காட்டும். இன்கேஸ் இஃப் ஐ we know that we don't have demo22.html something ஏதோ ஒரு ஃபைல் நம்ம கிட்ட இல்ல. So if we curl that, right, we'll get only one line. If we do here, right, without option F, right, see, we are getting so much lines. இதே மாதிரி ஒரு கண்டெய்னர் இல்ல, we have 404 வருது. So we don't want that. We need only in a single line. For that we can specify curl -f. ஓகேவா? curl -f கொடுத்தீங்கன்னா ஒரே லைன்ல வந்துடும். நம்மளோட எல் செக் பண்றதுக்கு வில் பி யூசி. ஸோ எல் செக்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா தேர் இஸ் ஏ 3 ஆப்ஷன்ஸ். ஓகே, என்னென்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன்டர்வெல், அப்புறம் டைம் அவுட், தென் ரீட்ரைஸ், தென் ஸ்டார்ட் பீரியட். இந்த 4 ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த வாட் இஸ் திஸ் 4 ஆப்ஷன்ஸ்னா எந்த இன்டர்வெல், எத்தனை இன்டர்வெல்லனா இப்போ இஃப் ஐ எம் ரன்னிங் எஃப் curl fனா எத்தனை டைமுக்கு நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இட் சுட் பி இட்ஸ் லைக் எ லூப். டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ 30 செகண்ட்ஸ். இஃப் இட் டசன்ட் மென்ஷன், ரைட், எவ்ரி 30 செகண்ட்ஸ் இட் வில் செக் வெதர் மை கொடுத்த curl கமெண்ட் வந்து it getting a positive like response or not செக் பண்ணும். டைம் அவுட், அதே பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ். இட் வில் வெயிட் ஃபார் 30 செகண்ட்ஸ். இப்போ நம்மளோட யூஆர்எல் ரீச் ஆகுனா இட் வில் பி இன் டைம் அவுட், ரைட்? ஸோ இஃப் ஐ கிவ் பிங் சம்திங், இஃப் யூ கிவ் பிங் somethingனா something I'll give something not to use.
Okay, I'll use Google. So if you use a ping, either time இருக்குல்ல, so in case of it will wait for 30 seconds to run, wait பண்ணும் 30 seconds வரைக்கும் it will see whether I'm getting a output or not, so it will check. Okay வா, default it will be 30 seconds, so these are default. டிஃபால்ட் ஓகேவா. ரிட்ரைஸ் பாத்தீங்கன்னா தே வில் டூ 3 ரிட்ரைஸ். சப்போஸ் டைம் அவுட்ல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இட் வில் டூ எ 3 ரிட்ரைஸ். 3 ரிட்ரைஸ் டிஃபால்ட்டா ரன் ஆகும். டிஃபால்ட்டா ரன் ஆனோடனே வெயிட் பண்ணும். லைக் இட் வில் வெயிட் ஃபார் 3 ரிட்ரைஸ், தென் ஒன்லி ஆர் கண்டெய்னர் ஸ்டேட்டஸ் வில் பிகம் அன்ஹெல்தி. ஓகேவா, ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு காட்டும். ஸோ தென் ஸ்டார்ட் பீரியட் பாத்தீங்கன்னா டிஃபால்ட் பாத்தீங்கன்னா 0 செகண்ட்ஸ். ஸோ ஸ்டார்ட் பீரியட் இந்த சென்ஸ் when we give container create ஆன உடனே செக் பண்ணி சொல்லி நம்ம மென்ஷன் பண்றோம். இன் கேஸ் ஆஃப் we want to wait like until 15 minutes இல்ல 15 seconds or 20 seconds வெயிட் பண்ணிட்டு அப்புறம் you want to start your curl operations na, you can mention in lcheck. So lcheck ஓட யூசேஜ் பாத்தீங்கன்னா அதுதான். எப்படி நம்ம டாக்கர் ஃபைலோட நம்ம இது பண்ண போறோம்னா, so will be using a default option. So post or cmd எல்லாமே ரன் ஆன அப்புறம் will do health check, then we have to pass cmd இந்த பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணிட்டு கமாண்ட் பாஸ் பண்ணிட்டு you have to use your options curl. So what we do will follow http colon local host. இது சக்சஸா இருந்தா ஓகே, இஃப் இட் இஸ் காட் ஃபெயிலியர்னா எனக்கு ஷோ பண்ணு வித் திஸ் எக்ஸிட் கோட் 1 or 2 கிரேட்டர் தென் 0, வாட் எவர் எக்ஸிட் கோட் கிரேட்டர் தென் 0னா வி நோ தட் இஸ் ஃபெயிலியர், ரைட். ஸோ வி ஆர் யூசிங் இயர் ஆர் ஆப்ரேஷன். இது இல்லைனா இது யூஸ் பண்ணி யூ கேன் ஃபெயில் மீ. ஓகே, தென் வி நீட் டு இன்ஸ்டால் ஆர் கால் பேக்கேஜ், ரைட். ஸோ இயர் ஐ எம் இன்ஸ்டாலிங் மை curl package. Okay, so I will clear the Docker file. So I put my L check everything. So then if I run right, I'll use a one more option here, new option. ஸோ நம்மளுக்கு தெரியும், இப்போ நான் இப்போ டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணேன்னா ப்ரீவியஸா கேட்ச்ல என்ன இருக்கோ இட் வில் டேக், ரைட். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ஃப்ரம் கேட்சே. எனக்கு கேட்சேல இருந்து நீ எதுவும் எடுக்காத. யூ வாண்ட் டு கிரியேட் ஃப்ரம் எ ஸ்கிராச். எனக்கு ஸ்கிராச்ல இருந்து நீ கிரியேட் பண்ணுனா we can specify an option called with hyphen, sorry, without cache. Then I'm specifying my Docker file without cache na. I want to use with option colon, right. So I'm not sure with the end option. Let me figure out later. So I'll show you that tomorrow. No issues. We don't have time today, right? So I'm building that image. You put it somewhere. Okay, let it run. So my container image is built. So I'll run that image. So I'm running it. Oh, already irka. I'll remove that container. Docker ps hyphen name. Okay, it is there. So I'll remove that container. RMF demo. Okay, demo remove பண்ணிட்டு I'll run my container again.
So we specified health, right? So if we go Docker PS, you could see a new thing, right? Starting, health is starting. So what is our default wait period? 30 seconds, right? So if we give watch, right? Watch Docker PS. See, it will wait till 30 seconds and check whether my URL is up and running. You could see, right? Change after 30 seconds. My health is like my status health starting from healthy. In case of failure, it will wait for 90 seconds, right? We said 3 retries, right? 3 retry try பண்ணும். So the waiting period would be 90 seconds. In case of your image, நீங்க try பண்ணி பாருங்க. When you do an answer, right? Give a not related to anything and try to run. இதை ரன் பண்ணும்போது you can able to see whether that is healthy or not healthy. You can able to see that in the local host நீங்க ட்ரை பண்ணும்போது try with a different URL different name. So இல்லாதது ஒண்ணு நீங்க கொடுத்து you can able to see check whether we are getting healthy or unhealthy. Okay. So the only option that we left with is user. So health check பண்ணிட்டோம் to check health check பார்த்துட்டோம். So only the pending will be our parameter பார்த்தீங்கன்னா user. இந்த யூசரை வந்து வில் பி ஷோயிங் ஆஸ் ஏ ஒரு ப்ராஜெக்டாவே ஐ வில் ஷோ யூ டுமாரோ. என்னன்னா ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வில் வாட் எவர் வி ரன், ரைட்? நம்ம இப்ப இந்த கண்டெய்னருக்குள்ள போய் பார்த்தோம்னா லெட் ஐல் கெட் திஸ். ஸோ இஃப் வி கோ இன்சைட் திஸ் கண்டெய்னர் டாக்கர் பிஎஸ் சாரி டாக்கர் எக்ஸெக் hyphen IT demo இந்த கண்டெய்னருக்குள்ள நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். See, my default is root. So a root user can do anything, right? I can do anything even if I go to that my particular backup place. In the place data which is the place, like if I delete, I can able to delete. I can manipulate data, right? In container I can do anything. Even I can install package. I can do anything, right? To avoid root access. ஒரு நான் இந்த கண்டெய்னருக்கு ரூட் ஆக்சஸ் அவாய்ட் பண்றதுக்கு how will do. So we use called an option called user. So இந்த யூசரை நம்ம எப்படி கிரியேட் ஒரு புது யூசரை ரன் டைம்ல எப்படி கிரியேட் பண்ணி how will assign. So I'll show you in tomorrow classes. So it won't be completed in next 12 minutes. நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. So tomorrow I'll show you a project ஸ்மாலா ஒரு கண்டெய்னர் என்ஜினெக்ஸே நம்ம வந்து பில்டப் பண்றோம் வித் ஒரு 2 HTML டெமோ HTML வச்சுக்கிறோம். இண்டெக்ஸ் டாட் HTML ஒரு 2 இமெயில் கஸ்டமைஸ் பண்ணி HTML வச்சுக்கிட்டு how we will push எந்தெந்த டைரக்டரிக்கெல்லாம் ரூட் ஆக்சஸ் இருக்கக்கூடாது, how we can change the ownership of a file in the container. இதெல்லாம் நம்ம வந்து we'll see tomorrow. எந்தெந்த பிளேஸ்ல வந்து we have to change it நான் சொல்றேன். ஓகேவா? சொல்லிட்டு we will do as a small project போலவே we'll do tomorrow. ஓகே. ஸோ இதுல எனி டவுட்ஸ் இருக்கா? சோஃபார் நம்ம பார்த்ததுல 15 கமெண்ட்ஸ்ல 15 பேராமீட்டர்ஸ்ல யூ ஹேவ் எனி டவுட்ஸ் லெட் மீ நோ, ஐ வில் ஆன்சர் ஹியர். ஸோ பிரமோத் ரியல் டைம்லயும் டாக்கர் ஃபைலுக்குள்ளார இந்த 16 பேராமீட்டருக்குள்ளே தான் மாற்றி மாற்றி எழுதியிருப்பாங்களா டாக்கர் ஃபைலு? ஆமா, மோஸ்ட்லி வில் யூஸ். ஆமா, இதுக்கு தவிர்த்து உங்களுக்கு வேற பேராமீட்டர்ஸே இல்ல. ஓகே. ரியல் டைம் ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு how many number of lines, I mean பாசிபிளி பாசிபிளி பாத்தீங்கன்னா வில் யூஸ் லைக் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுவோம், மெயின்டெனர் யூஸ் பண்ணுவோம், ரன் யூஸ் பண்ணுவோம், என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், இந்த ஒர்க் டைரக்டரி அண்ட் என்ட்ரி பண்ணி சிஎம்டி எல் செக். இது மட்டும் வால்யூம் யூஸ் பண்ணுவோம். வால்யூம் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம இமேஜ் கன்வெர்ட் பண்ணிட்டு வில் பி டேக்கிங் தட் இமேஜ் அண்ட் புஷிங் இன் டு கியூபர்நெட்ஸ், ரைட்? கியூபர்நெட்ஸ்ல போகும்போது தான் கியூபர்நெட்ஸ்க்கு பாடுக்கு நம்ம வால்யூம் அட்டாச் பண்ணுவோம். ஸோ அங்க யூஸ் பண்ணுவதே தவிர ப்ரொடக்ஷன்ல வால்யூம் இங்க வந்து நாங்க மோஸ்டா யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ ப்ரொடக்ஷன்லயும் பாசிபிளி வந்துட்டு ஒரு 25 to 30 லைன்ஸ் தான் இருக்கும் அந்த டாக்கர் ஃபைலோட கண்டென்ட். எஸ் எஸ், கண்டிப்பா. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ வால்யூம் கான்செப்ட் நம்ம பார்த்தோம்ல பிரமோத், அது வந்துட்டு கைண்ட் ஆஃப் பேக்கப் அப்படின்ற மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட். ஓகே.
இப்போ வால்யூமையும் வந்துட்டு என்னால இப்போ டாக்கர் ஃபைல் ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி வால்யூம் வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுமா? இல்ல இன்ஸ்பெக்ட் தான் தாராளமா பண்ணணும்? பார்க்கலாம். இல்ல டாக்கர் இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா யூ could see ம் இன்ஸ்பெக்ட்லயே நீங்க பண்ணீங்கன்னா டாக்கர் இன்ஸ்பெக்ட் எக்ஸிட் டாக்கர் இன்ஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் I'll get the volume list. So இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னா if I want to see right I'll go ம் inspect docker image inspect பண்ற மாதிரி we can use docker volume inspect. So we can inspect. Sorry, Vivo earlier, right? வால்யூம் ஸ்பெல்லிங் தப்பு. See, பர்டிகுலரா எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன் கேஸ் ஆஃப் கண்டென்ட்டை பார்க்கணும் கூட we can able to do that, see that content. I'm not sure எந்த கமாண்ட்னு தெரியல. When I ஓகே go here, right, go to volume, right, I'll let you know, like டீட்டெயிலா எப்படி பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கணும் I'll let you know, okay வா? ஓகே. ஸோ டாக்கர் ஃபைல் பார்க்குற மாதிரியே வால்யூமையும் நம்மளால ஃபைல் கண்டென்ட்டை இன்ஸ்பெக்ட் பார்க்க பண்ணி முடியும். பார்க்கலாம். ஆமா. ஸோ இன்னும் நிறைய இருக்கு லைக் டாக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இப்ப நான் ஒரு கஸ்டமைஸ்டா ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எக்ஸிட் நான் வச்சிருக்கேன். ஸோ டாக்கர் ஃபைல இல்லாத ஒரு பேக்கேஜை நான் இப்போ இங்க இன்ஸ்டால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ வாண்ட் டு கெட் இன்ஸ்டால் ஏபிடி கெட் இன்ஸ்டால் டப்ளிகேட்னு ஒரு பேக்கேஜ் எனக்கு வேணும்ட்டு நான் இன்ஸ்டால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணது டாக்கர் ஃபைல்ல இல்ல, நம்ம டாக்கர் ஃபைல்ல கிடையாது, கரெக்டா? ஸோ இந்த ரன்னிங் கண்டெய்னராவே நம்ம ஒரு இமேஜா கேப்சர் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்ப இப்ப இல்லைன்னா இப்போ ஒரு ஃபைல் இங்க நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டச் ஏபிசின்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். எனக்கு இந்த ஃபைல் இந்த சேஞ்சஸ் வாட் எவர் சேஞ்சஸ் வி டூ இன் இந்த கண்டெய்னரை எனக்கு இது இமேஜாவே வேணும். இமேஜா வேணும், நான் மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணனா கூட வி கேன் யூஸ் இட். ஸோ ஃபார் தட் வி யூஸ் கால்ட் டாக்கர் கமிட்னு ஒரு டாக்கர் வாட் யூ சே டாக்கர் கமிட்னு ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஷோ இன் அப்கமிங் கிளாஸஸ்ல சொல்றேன். டாக்கர் கமிட் பண்ணும்போது வாட் எவர் சேஞ்சஸ் இன் ரன்னிங் கண்டெய்னர், நம்ம கண்டெய்னர் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அது அப்படியே ஒரு இமேஜாக கூட நம்ம புல் பண்ணிக்கிட்டு வி கேன் யூஸ் இட் இன் அவர் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் ரிக்வயர்ட். சில ப்ராஜெக்ட்ல எனக்கு ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாங்க. எப்படின்னா ஒரு டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆகுது, எங்க கிட்ட டாக்கர் ஃபைல் இல்ல, டாக்கர் ஃபைல் மிஸ் ஆயிட்டு இருக்கு, எந்த இமேஜ் யூஸ் பண்ணாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஸோ ஐ வாண்ட் டு கேப்சர் ரன்னிங், இப்போ ரன்னிங் ஆகிற இமேஜ் வச்சுட்டு நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு வி கேன் சே தட் டாக்கர் கமிட் பண்ணி டாக்கர் வாட் இப்போ கரண்ட் ரன்னிங் ஆகிற கண்டெய்னரை கமிட் பண்ணி புது இமேஜா கிரியேட் பண்ணிட்டு அதுல ஹிஸ்டரி கமெண்ட் இருக்குல்ல. ஸோ இஃப் யூ புட் ஹிஸ்டரினா வாட் எவர் ஸ்டெப்ஸ் வி டூ ரைட் வி கேன் ஏபிள் டு சி ரைட். இப்போ நம்ம டாக்கர் இமேஜ் ஹிஸ்டரி கொடுத்தோம்னா இமேஜ் ஹிஸ்டரி கொடுத்தோம்னா டைப் ஹிஸ்டரி கொடுத்தோம்னா இப்போ ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன் வச்சுக்கோ, உபுண்டு டெமோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இன்னும் எஸ்டி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். HIS HASTO. CORY, right? Image history, then Ubuntu demo, right? Demo கொடுத்தோம், demo கொடுத்தோம்னா வாட் எவர் நம்ம 18 லைன்ஸ் நம்மளோடது பண்ணோம், ரைட்? ஸோ ஆல் வில் பி லைக் ஆல் லேயர் வில் பி இயர். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஓவர்வியூ வச்சுட்டு ஸோ இதுதான் பண்ணியிருப்பாங்க சொல்லி வி கேன் ரைட் ஏ நியூ டாக்கர் ஃபைல். இது கூட நீங்க இப்படி கூட ஆன்சர் பண்ணலாம். ஒரே செகண்ட். ஸோ திஸ் இஸ் வே வி கேன் கிரியேட் ஏ நியூ ஃபைல். இப்போ நம்ம ஒரு இமேஜை நம்ம இது பார்த்தீங்கன்னா உபுண்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சோ லெஸ். ஸோ ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு வி கேன் ஏபிள் டு இது விட ஸோ இதுதான் நடந்திருக்கும் சொல்லி வி கேன் ஜட்ஜ் இட் அண்ட் வி கேன் ரைட் ஏ ஃபைல். ஓகேவா? ஓகே. ஸோ இன்கேஸ் ஆஃப் இதே இந்த போல ட்ரிக்கியா கேட்டாங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூல ஓகே. ஸோ இப்போ இது சேம் ஆன்சர் வந்து நம்ம இப்போ ரெபாசிட்டரியில இருந்து எடுக்கிறதுக்கும் அப்ளிகபிளா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து டாக்கர் ரெப்போல இருந்து நான்
புல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓகே. இமேஜ் ஐ மீன் அந்த அந்த இமேஜ்க்குள்ளார என்ன டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நேத்து பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஐ மீன் டாக்கர் ஃபைலா பார்க்க முடியாது. இன்ஸ்பெக்ட் பார்க்க வேணா முடியாது. பண்ணி பட் பார்க்கலாம். இதே போல ஓவர்வியூவா பார்க்கலாம். அதான் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இப்ப யூஸ் பண்ற மாரி இந்த ஹிஸ்டரி கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ப என்னென்ன பாராமீட்டர்ஸ் உள்ள யூஸ் ஆமா. பண்ணியிருக்கலாம் இதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்மளால ஆமா. இதே இப்ப என்ன இமேஜ் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் தெரியணும்னா, யூ கேன் இன்ஸ்பெக்ட். இமேஜோட இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, இஃப் ஐ இன்ஸ்பெக்ட் ரைட் டாக்கர் இமேஜ் இன்ஸ்பெக்ட் குடுத்துட்டு, இப்ப நான் அந்த இமேஜ் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், Ubuntu டெமோ. ஸோ ஐ குட் சி வாட் இஸ் என்ன டிஃபால்ட்டா நம்மளுக்கு தெரியும் ரைட்? இந்த லேபிள்ஸ்ல வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் கரெக்ட்டா? ஸோ வி கேன் ரெஃபர் தட் இமேஜ் வெர்ஷன்ஸ். டாக்கர் ஃபைலே இல்ல. ஸோ நம்ம கிரியேட் பண்ணனா வி கேன் டேக் திஸ் இந்த வெர்ஷன். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு லைக் மோஸ்ட் சினாரியோ டாக்கர் ஃபைல்லாம் உங்களுக்கு டெலீட் ஆகாது. தே வாண்டட் டு ஆன்சர் எப்படி அந்த சினேரியோ நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்ட்டு தே வாண்டட் டு நோ. ஸோ ஸோ இதெல்லாம் நீங்க சொல்லலாம் லைக் இந்த திங்ஸ் வந்து திஸ் இஸ் மை ட்ரபிள் ஷூட்டிங், திஸ் இஸ் மை வே ஆஃப் லைக் அட்ரஸிங் திஸ் இஷ்யூ. இந்த இஷ்யூ நான் இப்படி எல்லாம் அட்ரஸ் பண்ணலான்ட்டு யூ கேன் சே யூ கேன் சே டு தட் இன்டர்வியூ. ஸோ தே வில் ரியலி கன்சிடர் தட் யூ ஹேவ் மச் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ட்ல கேட்டாங்க இந்த இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே. ஸோ இதெல்லாமே ஸோ ஐ ரிமெம்பர் தட். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லெட் யூ நோ தட். ஸோ இது கூட I'll show you like how to get a image from there. ஓகேவா? ஒரு ரன்னிங் கண்டெய்னர்ல இமேஜ் பண்றோம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் டைரக்ட்லி ரன்னிங் நம்ம கிட்ட டாக்கர் ஃபைல் இல்ல. ஸோ இஃப் யூ ஆர் ரன்னிங் அ டைரக்ட் இமேஜ் ஒரு இமேஜ் டைரக்டா நம்ம புல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து வாட் யூ சே டாக்கர்ல இருந்து டாக்கர் டாக்கர் ஆப்ல ஹப்ல இருந்து ஒரு இமேஜ் புல் பண்ணிட்டு வி டூயிங் சம் கஸ்டமைசேஷன். அந்த கஸ்டமைசேஷன் பண்ணிட்டு கூட வி கேன் டேக் இட் எஸ் இமேஜ் வித்தவுட் டாக்கர் ஃபைல்ல நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிட்டு வி கேன் டேக் அன் இமேஜ். ஸோ அது கூட ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு. ஓகே. ஓகே. ஸோ நாளைக்கு நம்மளோட வியூ பாத்தீங்கன்னா யூசர் பேராமீட்டரோட ஓவர்வியூ பார்த்துட்டு வில் ஹாவ் எ டெமோ. இந்த நம்ம என்ஜினிக்ஸ் அப்ளிகேஷனே வந்து ரூட் ஷுட் பி தேட் ஒன்லி பர்டிகுலரா நான் ஒரு என்ஜினிக்ஸ் யூசர் கிரியேட் பண்ண போறேன். அந்த என்ஜினிக்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து எல்லா வாட் எவர் த வேர்ல்ட் ஃபைல் இருக்கு லைக் நம்ம காப்பி பண்றோம்ல index.html இதெல்லாம் இது எல்லாமே வந்து என்ஜினிக்ஸ் தான் வந்து ஓனர்ஷிப்பா இருக்கணும். தென் ஹவு வி கேன் மல்டிபிள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஒரே லைன்ல எப்படி கொண்டு வர்றதுன்னு வில் டூ. ஓகேவா? அது கூட நம்ம பார்ப்போம். ஓகே. டுமாரோ வில் ஹேவ் எ ப்ராஜெக்ட் போல சின்ன ஸ்மால் நாட் பிக் ஒன் ஸ்மால் டெமோ மாதிரி ஐ ஷோ யூ. ஓகேவா? ஆல்சோ அதர் இந்த டாக்கர் கமிட் அப்புறம் ஃபிளாட்டர்னா என்ன, ப்ரூனிங்னா என்ன, டேங்லிங் இமேஜஸ்னா என்னன்னா ஐ ஷோ யூ தட். இதெல்லாம் ஷோ பண்ணோம்னா ஆர் Docker image will be completed. The last part பாத்தீங்கன்னா there will be like Alpine image something இருக்கும். So I'll say what is Alpine. ஓகேவா? Alpine என்ன Alpine என்ன அதோட யூஸ் கேஸ் என்ன நான் சொல்றேன். வாட் எவர் வி டூ இன் திஸ் பர்டிகுலர் நான் ரூட் யூசர் என்ன பண்ணுமோ அதே திங் யூ வில் பி டூயிங் as an assessment இன் Alpine image. நீங்க கூகுள் பண்ணி நீங்க என்னென்ன ரிக்வயர்ட் வேணும்ட்டு you take that as an assignment and you can present me on Saturday. Okay, va? So if you have any question, let me know. We can wind up for the day. Oh, I think we don't have any questions, I believe. Then we can leave for the day. We'll see you tomorrow. Okay, va? தேங்க்ஸ் பிரமோத். தேங்க்யூ ப்ரோ. Thank you. Thank you. Bye bye. I'll stop recording here.